இன்னைக்கு நம்ம ஜீவா நடிச்ச தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவா அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா, இவரே வந்து முழு பொறுப்பில் நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட வாக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் இவருக்கு தெரியாது, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஆகாதுன்னு இவருக்கு தெரியாது. பக்கத்து வீட்டை தான் பார்த்தீங்கன்னா தம்பிராமையா இருப்பார். தம்பிராமையா எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருப்பார். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா, அந்த தம்பிராமையோட அப்பா பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவார். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கருமாரியே வச்சிருப்பாரு. ஒரு ஊர் தலைவராக இருந்துட்டு இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நம்ம ஃபலிமி படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த படத்தை ஒரு ஃபன் மோட்லேயே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த ஓவர் ஆக்ஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓவராலாக இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நியூ மூவிஸோட ரிவ்யூ கொடுக்குற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க.